நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழில் வந்து கடித இலக்கியங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து அறிஞர் அண்ணா அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அவரை பற்றி நம்ம என்ன மாதிரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அண்ணா பற்றி எப்படிலாம் வந்து தமிழில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்க்கு கூட யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா அதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் இருக்கும், வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரி பார்த்திங்கன்னா கடித வரிகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை, ஆனால் கண்டபடி சொல்ல ஆள் ஏராளம். இது சொன்னது வந்து யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா மு வரதனார் வந்து அவர் தம்பிக்கு எழுதின அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து. இது சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க. நாட்குறிப்பினாலே ஆனந்தரங்கர் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து பாருங்கள், அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னரே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒளிந்தது. இது சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். அவர் சொல்லியிருப்பார். அகிம்சைன்னு வந்தோடனே நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் காந்தியடிகள். அடுத்து பாருங்கள், போர் என்றால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கெடாத அறப்போர். இது சொன்னது வந்து அறிஞர் அண்ணா. இதுக்கான ஆன்சரை வந்து 2143. அடுத்து பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய சிறப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எது தவறாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொது உடைமை, புதுமை பித்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து தவறு. ஸோ எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் வந்து மறைமலை அடிகள், அவர் தான் வந்து வித்திட்டிருப்பார். பேச்சுக்கலை வந்து அறிஞர் அண்ணா. புரட்சி வந்து பாரதிதாசன். பொது உடைமை வந்து திருவிகான்னு வரும். சரிங்களா, அதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று சொன்னது வந்து ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இப்போ அண்ணா பற்றி நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து பிறந்திருப்பார். இவர் தான் பார்த்திங்கன்னா 2வது உலக தமிழ் மாநாட்டை வந்து இவர் தான் வந்து நடத்தியிருப்பார். ஸோ எப்போ முதலமைச்சராக ஆகியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1967 வந்து முதலமைச்சராக வந்து ஆகியிருப்பார். ஸோ எப்போ இறந்துருப்பார்னா 1969 வந்து இறந்துருப்பார். ஸோ இவர் தான் வந்து மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பார். அதுக்கப்புறம் வந்து படியரிசி திட்டம், அது மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். இருமொழி கொள்கை திட்டம், அது மாதிரி நிறைய வந்து கொண்டு வந்திருப்பார். அதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ் வீடியோஸ் போடுறப்போ வந்து அண்ணாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அண்ணாவோட படைப்பு அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்காரி வந்து அண்ணாவுடைய படைப்பு தான். ஒரு இரவு வந்து அண்ணாவோட படைப்பு தான். செவ்வாழை இது வந்து அண்ணாவோடைய படைப்பு தான். இந்த குரட்டை ஒளி வந்து அண்ணாவோட படைப்பு அல்ல. அடுத்து பாருங்கள், திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் வந்து ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2005. அடுத்து பாருங்கள், காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சியின் பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராவண காவியம். ஸோ அறிஞர் அண்ணாவுக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிங்கத்த பரணி. அது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொங்கற் புது நாளில் நமக்கு ஓர் மகிழ்வு, நாட்டுக்கு ஓர் பொலிவு வந்து சேர்ந்து விட்டதான் செய்கிறது என எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ
அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், கீழ் வருவனவற்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நீதி தேவன் மயக்கம். ஸோ நீதி தேவன் மயக்கம் இந்த நாடகத்தை வந்து யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர் தான் வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தர வேண்டும் என வலியுறுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் வந்து ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், நிலமடந்தையும் தம் மக்களுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டு காட்டுவாள் வேண்டி உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் என எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், போர்த்துகல் கொடுத்துருக்காங்க. ஸோ வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், நாட்குறிப்பு ஒரு இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்க பெறுகிறது. இது சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர். நாட்குறிப்பினாலே ஆனந்தரங்கர். அடுத்து பாருங்கள், பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ளார். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர் எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், உண்மையில் சுயசரிதை எழுதுவல்ல என் நோக்கம், சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன். இது சொன்னது வந்து காந்தி. அடுத்து பாருங்கள், நீ யாருடனும் தமிழிலே பேசு, உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசுகின்றனர். இது சொன்னது வந்து மு வரதராசனார் அவர் சொல்லியிருப்பார். இதுக்கான ஆன்சர் வந்து 2143. அடுத்து பாருங்கள், பொங்கற் புது நாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து காஞ்சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் புது நாளின் மாண்பினை அறிஞர் வந்து எந்த இதில் வந்து சொன்னார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காஞ்சி. அடுத்து பாருங்கள், இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது அண்ணா கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று சொன்னது வந்து அறிஞர் அண்ணா. அடுத்து பாருங்கள், நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அறிஞர் அண்ணா தான். இப்போ தான் முன்னாடியே பார்த்தோம், அதே கொஷினில் தான் லாஸ்ட் லைன் மட்டும் அப்படியே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து நீங்கள் தமிழில் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து பாருங்கள், பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது? இப்போ தான் சொன்னேன், ஆப்ஷன் ஏ, கலிங்கத்து பரணி. பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் வந்து கலிங்கத்து பரணி. அடுத்து பாருங்கள், தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனஸ்டா என பாராட்ட பெற்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனஸ்டா என பாராட்ட பெற்றவர் வந்து ஆப்ஷன் சி, அறிஞர் அண்ணா. சங்கரதாச சுவாமிகள் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், தமிழ் நாடக உலகின் இமயமலை அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தமிழ் இமய உலகின் தலைமை ஆசிரியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பம்பல் சம்பந்த முதலியார் வந்து தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தம்பிக்கு. இப்போ அவ்வளோதான். இப்போ அறிஞர் அண்ணா பற்றி இப்போ நீங்கள் தமிழில் வந்து கடித இலக்கியங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.